ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிபி முடிஞ்சதுக்கு அப்புறமேலே விஜய் பார்வதி ஃபேன்ஸ் மீட் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எதிர்பார்ப்பை நிறைவு செய்கிற மாதிரி கலாட்டா சேனல் வந்து பிபியோட அந்த விஜய் பார்வதியோட ஃபேன்ஸ் மீட்டை ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து விஜய் பார்வதியோட அம்மா பேசின அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிபி ட்ரெண்டிங் புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஃபேன்ஸ் மீட்டில் விஜய் பார்வதியோட அம்மா வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருந்திருப்போம், கம்ருதீனுக்கும் விஜய் பார்வதியும் லவ் பண்ணுறாங்க, கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா எல்லாரோட கொஷினும் அவங்கக்கிட்ட என்னவா இருந்ததுன்னா, எப்போ உங்களுடைய மேரேஜ் கம்ருதீன் கூட நடக்க போகுது, நாங்கள் எல்லாரும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரம் மேரேஜ் டேட் அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் வந்து அவங்கள சுற்றி போயிட்டு இருந்தது. ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. பட் ஆனால் பிபிக்குள்ளேயே கம்ருதீன் வந்து இந்த விஷயத்த அவ்வளோவா தூக்கி பிடிச்ச மாதிரி தெரியல. லவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு இடத்துலையும் அதிகமாக மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். அதே மாதிரி விஜய் பார்வதியும் இந்த விஷயத்த என்ன சொல்லியிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலே ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இப்போது வந்து அவங்கள சுற்றி நிறைய இந்த மாதிரி மேரேஜ் கொஷின்ஸ் இருந்தாலும் அவங்க 2 பேரும் இப்போ தான் அந்த புகழோட உச்சிக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ 2 பேருமே வெயிட் பண்ணுவாங்க. மெயின்லி கம்ருதீன், ஏன்னா கம்ருதீனோட ஃபேமிலிக்கு இந்த மேரேஜில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, அவங்களுக்கு பிடிக்கவும் இல்லை. அவங்க அக்கா வந்து கம்ருதீனை வந்து அந்த ஃபேமிலி டாஸ்க்குள்ளே வரும்போது அடிக்காத குறை தான், அவ்வளோ ஹார்ஷாக கம்ருதீனுக்கு வார்ன் பண்ணிட்டு போயிருப்பாங்க. நீ இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது, இந்த மாதிரி சில விஷயங்கள்ல நீ சிக்காத, அதாவது ட்ராப் ஆகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்க அப்பயே சொல்லியிருப்பாங்க, அரோரா மாதிரி பொண்ணு தான் உனக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, அரோராவை பற்றி சபரி வந்து ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, எனக்கு அரோரா மாதிரி ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவகிட்ட இருக்கிற அந்த ஆம்பிஷன் வந்து எனக்கு பிடிக்கும். தன்னுடைய நேம் வந்து பேட் ஆயிடுச்சு, அதை மாற்றுறதுக்காக அவள் உள்ளே வந்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எல்லாரும் ஃபேம் பணம் அதுக்காக வந்தால் அவளுடைய லட்சியம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் அந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு சபரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி பார்வதி வந்து விஜய் பார்வதியை வந்து கம்ருதீனோட அக்கா வந்து பெருசாக ஒத்துக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல. அவங்க மேரேஜுக்கு வந்து ஓகே சொல்லுவாங்களா அப்படிங்கிற டவுட்டுக்கு மத்தியில் விஜய் பார்வதியோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீ கம்ருதீனை தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோர்ஸ் பண்ணலை. மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து தான் பொண்ணுக்கு வந்ததா அவங்க சந்தோஷப்படுறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீ கேமை விளையாடு, கேமை எக்காரணத்து கொண்டும் டீவியேட் ஆகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று, இந்த ஃபேன்ஸ் மீட்டில் ஒரு வார்த்தை அவங்க சொல்லியிருப்பாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு இந்த மேரேஜ் பண்ணுற ஐடியா வந்து இப்போ வந்திருக்கு, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்படியே விளாக் எடுக்கிறேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னு இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்குன்னு ஒரு ஃபேமிலி எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை பார்க்கும்போது அப்படின்ட்டு அவங்க சொல்லும்போது, மேபி கம்ருதீன் கூட தான் நீ மேரேஜ் பண்ணணுங்கிற அந்த ஃபோர்ஸ்க்கு அவங்க அம்மா ஒன்றும் வரல. தம் பொண்ணோட மேரேஜ் எண்ணத்துக்கு அவங்க ஓகே சொல்கிறாங்களே தவிர, கம்ருதீனை அவன் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் கம்ருதீன் வந்து பிபியில் நிறைய இடத்துல விஜய் பார்வதி கூட நின்றுருக்காரு, ஹெல்ப் பண்ணியிருக்காரு, சப்போர்ட் பண்ணியிருக்காரு, கேர் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரொம்ப முக்கியம். அவர் வந்து எல்லாத்த விட ஒரு கேரிங்காக அவகிட்ட நடந்துக்கிட்டது திவாகர் போனதுக்கு அப்புறமேல அந்த இடத்த வந்து கம்ருதீன் ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ வந்து இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் தான் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய சீரியல்ஸில் ஹிட்டான கப்புள்ஸ் வந்து மேரேஜில் போய் முடியறதில்ல, அது அப்படியே போயிடுது. அந்த மாதிரி இவங்களும் ஒரு ஹிட் கப்புள் தான். ஆனால் இந்த கப்புள் வந்து மேரேஜில் போய் முடிவாங்க, அந்த ஃபோர்ஸ் அவங்க அம்மா கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொய். ஏன்னா மேபி விஜய் பார்வதிக்கு இப்போ முன்ன விட இப்போ ஒரு ஃபேம், ஒரு இது கிடச்சிருக்கு. அவங்க இதை வந்து கண்டிப்பாக அவங்க வந்து எல்லாத்த விட அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட், அவங்க வந்து இதை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, தப்பாக எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம சொல்ல முடியாது. இதை வந்து விஜய் பார்வதி ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. மேபி கம்ருதீன் வந்து அவ்வளோ மெச்சூர்டெல்லாம் கிடையாது. திவ்யா கணேஷ் சொல்கிற மாதிரி சொல்புத்தியும் கிடையாது, சுயபுத்தியும் கிடையாது கம்ருதீனுக்கு. ஆனால் விஜய் பார்வதி பயங்கர ஸ்ட்ராட்டஜி
எனர்ஜிட்டிக்கான ஒரு கேம் பிளேயர். ஸோ வந்து அவங்க இந்த ஃபேம கம்ருதீன வச்சு நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க. மத்தபடி இந்த மேரேஜ்ல தான் போய் முடியும் அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ட மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல குடுத்துருங்க.